நமஸ்காரம். சில சமயங்களில் இது கூடாது என்று தெரிந்திருந்தாலும் ஒருவித அச்ச உணர்வு, பயம் அல்லது குற்ற உணர்வு, வெறுப்புணர்வு, இப்படி ஏதாவது ஒன்று நமக்கு ஏற்படலாம். நாம் பக்தர்களானபடியால் உடனே பெருமானிடம் சென்று அந்த உணர்வை கொட்டி தீர்ப்போம். இப்போதுதான் ஒரு ஐயம். முன்னமேயே என் வாழ்க்கையில் இதேபோல் உணர்வுகளோடு இறைவனிடம் சென்றிருக்கிறேன். பயத்தோடோ, குற்ற உணர்வோடோ, ஒரு நடுக்கத்தோடு. அப்போது அவராகவோ அல்லது யார் மூலமாகவோ எது நல்லது என்று எனக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். புத்தகத்தை படித்து தெரிந்து கொண்டிருக்கிறேன், பெரியவர்கள் வாய் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்போதைக்கு சமாதானம் அடைந்தேன். ஓராண்டு கழித்து இப்போது மறுபடியும் அதே உணர்வு. மீண்டும் பெருமானிடம் போய் நிற்கிறேன். ஒரு பதற்றம். இப்போது கேள்வி, இதென்ன எத்தனை முறை சொல்லிக் கொடுத்தாலும் இவன் திரும்ப திரும்ப இதே குற்றத்தோடு வருகிறானே, இவனுக்கு எத்தனை முறை சொல்வது என்று இறைவன் என் பேரில் கோபித்துக் கொள்ளுவாரா? அல்லது இப்படி நான் திரும்பி போய் நின்று அல்லது குற்ற உணர்வோடு இருந்து பயப்பட்டு கொண்டு நின்றால் அதையே பாவமாக கணக்கெழுதி விடுவாரா? அல்லது அன்போடு மீண்டும் என்னை முயற்சித்து திருத்துவாரா? ஒரு முறை இருமுறை ஏற்கனவே திருத்தி இருக்கிறார். ஆனாலும் எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த உணர்வையே தலை தூக்க போய் நின்றால் என்ன செய்வார்? எதற்கு எப்போது தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று பார்த்திருப்பவர் அல்லர் கடவுள். எப்போது நம் குழந்தையோடு நாம் ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்று எதிர்பார்த்திருப்பவர். ஒவ்வொரு ஆத்மாவையும் மதித்து ஏற்பவர். அதனால் ஆந்தனையும் பார்த்துத்தான் தண்டனை கொடுப்பார். மேலும் இந்த குற்ற உணர்வோ பய உணர்வோ இவையெல்லாம் தண்டனைக்குரியவைகளும் அல்ல. இதற்கெல்லாம் பாவமும் கிடையாது. என்ன, ஆன்மீக ரீதியா உறுதியாக முன்னேறுவதற்கு இதெல்லாம் தடங்கலாக இருக்கும். இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்றை கண்டு பயந்தேன். பயப்படுவது கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏதோ ஒன்றை பார்த்து வெறுப்படைந்தேன் அல்லது என்னை கண்டே வெறுப்படைந்தேன். வெறுப்பு கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகவே வெறுப்படைந்தால் பாவமா, பயந்தால் பாவமா? இல்லை, சாஸ்திரம் அப்படி சொல்லவில்லை. நாம் சேர்த்து வைத்திருக்கிற பாவங்கள் ஏதோ பாதகத்தினாலே இருக்க வேண்டும். பிரத்தியாரை துன்புறுத்துவது, அது மனத்தாலோ மொழியாலோ மெய்யாலோ துன்புறுத்துவதோ, பிராணிகளை துன்புறுத்துவது, பொய் கூறுவது, களவாடுவது, இப்படி எத்தனையோ, ஏமாற்றுவது, இதெல்லாம் தான் பாவக்கணக்கில் வரும். நான் ஒருத்தரை கண்டு பயந்தாலோ அல்லது எனக்குள் வெறுத்தாலோ அது எப்படி அந்த கணக்கில் வரும்? ஆனால் அது எப்படி பாதிக்கும் தெரியுமா? பின் எதற்காக பயம் கூடாது? வீத ராக பய குரோதா ஸ்தித தீர் முனிருச்சதே என்றெல்லாம் கண்ணன் கீதையில் சொல்லுகிறார். பின் ஏன் அதை கூடாது என்கிறார்கள்? நம்முடைய அனாதிகால பாபங்களை போக்க பக்தி சரணாகதி செய்ய வேண்டும். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். சம்சாரத்தின் உண்மை நிலையை உணர்ந்து கொண்டு விலகி வாழ பழக வேண்டும். இதற்கு தடங்கலாகத்தான் இந்த வெறுப்புணர்வும் குற்ற உணர்வும் பய உணர்வும் வரும்.
நம்மை பக்தி பாதையில் முன்னேற விடாமல் தடுத்து காலை இழுக்கும். அந்த விதத்தில் தான் இது பாவத்தை போக்குவதற்கு பயன்படாமல் அதை போக்க ஒட்டாமல் தடுக்கிறதா? அதுதான் இதன் குற்றம். மற்றபடிக்கு இதற்காக பெருமான் பாவக்கணக்கு எழுதப் போவதும் இல்லை, நமக்கு அவர் தண்டனை கொடுத்து விட போவதும் இல்லை. ஆனால் ஒரு உறுதியான பக்தனாக நம்மால் உருவெடுக்க முடியாமல் போகும். இதெல்லாம் நேரே பெருமானிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அவர் பேச மாட்டாரே. அவர் பேசியிருக்கிற சாஸ்திரங்கள், அதை கற்றிருக்கிற நம்முடைய ஆச்சாரியன், குருக்கள், அவர்கள் மூலமாகத்தான் இதெல்லாத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். எத்தத்தையோ கண்டு பயப்படாதே, உறுதியாக இரு, தைரியமாக இரு என்று அவர்கள் தான் சொல்லுவார்கள். அதனால் இந்த உணர்வுகள் எல்லாம் பாவத்தின் வகையில் சேருமான்னு நினைக்க வேண்டாம். அதே போல் கோபமும் சேருமா என்றால், நான் கோபித்தபடியால் மற்றொருத்தரை திட்டி துன்புறுத்தினால் அது பாவத்தில் வரும். ஏதோ கோபப்பட்டுக் கொண்டு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அதனால் யாருக்கும் ஒன்றுமில்லை, நமக்கும் பாவம் இல்லை. ஆனால் இன்னொருத்தர் கெட்டு போக வேண்டும் என்று அந்த கோபத்தில் உள்ளத்தாலும் நினைக்கக்கூடாது. மற்றபடிக்கு இந்த பாதை சரியில்லையே, குண்டும் குழியுமாக இருக்கிறதே, ஒரே கோபம், மூலையில் உட்கார்ந்து கொண்டேன், வெடித்தேன், யாருக்கு நஷ்டம்? யாரும் பாதிக்கப்பட போவதும் இல்லை, அந்த கோபத்துக்கு எனக்கு பாவம் வரப்போவதும் இல்லை. அதனால் எந்தெந்த உணர்வுக்கோ பகவான் தண்டனை கொடுத்து விடுவார் நினைக்கவே வேண்டாம். அதெல்லாம் செய்யவே மாட்டார். அன்போடும் பாசத்தோடும் பல முறை நம்ம திருத்தத்தான் முயற்சிக்கிறார். நமஸ்காரம். பெருமான் வாமனாவதாரம் செய்தார். மகாபலியினிடத்தே தன்னுடைய சிறிய காலை காட்டி 3 அடி மண் வேண்டினார். பின்னர் பெரிதாக வளர்ந்து ஓரடியால் கீழ் உலகங்களையும் மற்றொரடியால் மேல் உலகங்களையும் அளந்து அந்த 3 லோகங்களையும் மகாபலியிடத்திலிருந்து மீட்டு இந்திரனுக்கே கொடுத்தார். இந்த கதை அனைவரும் அறிந்தது. மகாபலிக்கு தன்னுடைய சொத்து பறிபோகிறது என்பதே தெரியாது. ஏதோ ஒரு சிறு பிள்ளை சின்ன காலாலே 3 அடி மண் கேட்கிறான், கொடுப்போம் என்றுதான் அவர் கொடுத்தார். ஆனால் அதற்காக 3 உலகங்களுமே பறிபோகும் என்று தெரியாது. இப்படி அவன் அறியாவண்ணம் அவனிடத்தில் இருந்த சொத்தை பகவான் வாங்கிவிட்டார். இதை பார்க்கும்போது, இப்படி அறியாமல் இருக்கும்போது வஞ்சனை செய்யலாமா என்று தோன்றும். அவனுடையது அல்லாத சொத்தை அவனுடையது என்று தவறாக நினைத்தான் ஆணவத்தாலே. அந்த 3 லோகங்கள் அவனுடையவை அல்ல. ஆனால் அதை இந்திரனிடத்திலிருந்து பிடுங்கினான். பெருமானதை திரும்ப பெற்றார். இந்த சொத்து அவனிடத்தில் தொடர்ந்திருக்குமானால் அது குற்றமான சொத்து. அது அவனிடத்தில் இருந்தால் அவனுக்குத்தான் பாவம் கூடிக்கொண்டே போகும். ஆனால் அவனிடத்திலிருந்து அந்த லோகங்களை வாங்கினபடியால் அவனுக்கு கொடையாளிங்கிற பெயர் கிடைத்தது. பாவம் விலகியது, நன்மையே நடந்தது. அதனால் அவன் அறியாமல் அவனுக்கு நன்மை செய்து விட்டார் எம்பெருமான். இதை சுவாமி நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில், அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியாமாய தடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் எனதாவி உள்கலந்தே என்று திருவாய்மொழி 2ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியில் பாடினார்.
குறளாய் சின்ன வாமன வடிவத்தை எடுத்து அவன் அறியாத வண்ணம் அவனிடத்திலிருந்து வாங்கினாய். அறியாம வஞ்சித்தாய் என தாவி உள்கலந்தே. என் மனதிலே உட்கார்ந்திருக்கிறாய், என் உயிரோடு கலந்திருக்கிறாய். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அறியாத போதே எனக்கு எத்தனையோ நல்லது செய்திருக்கிறாயே. நமக்கு சரியாய் என்று ஞானம் பிறந்தது, ஆத்மாவை அறிந்தோம், பக்தி எப்போது ஏற்பட்டது, எதுவாவது தெரியுமா? ஏதோ சுற்றி கொண்டிருந்த போது திடீர்னு ஞானோதயம், எங்கோ அலைந்து கொண்டிருந்த போது திடீரென்று பக்தி, நம்மையே அறியாமல் வந்தது. அதைத்தான் ஆழ்வார் சொல்லுகிறார், அறியாமை வஞ்சித்தாய் எனதாவி உள்கலந்தே. அவருக்கு வியப்பே, உலகில் நம்மை அறியாமல் நமக்கு தவறு செய்பவர்கள், தீங்கு செய்பவர்களை நாம் அறிவோம். பலரும் அப்படித்தான் இருப்பார்கள். யாரார் என்னென்ன போட்டி, என்னென்ன திட்டம் வகுக்கிறார்கள், எப்படி நம்மை தள்ளிவிட பார்க்கிறார்கள், இதெல்லாம் நமக்கு தெரியுமா? ஆனால் பொதுவா நாம் அறிந்தது நம்மை அறியாமல் நமக்கு தீங்கு செய்பவர்களை. ஆனால் நேர் மாறாக நாம் அறியாமலே நமக்கு நன்மை செய்கிறார் பெருமான். ஒரு சொப்பனத்தில், கெட்ட கனவில் ஏதாவது பார்த்து பயந்து போய் துன்பம் அனுபவித்தால் அதன் மூலம் கூட பாபம் விலகுமாம். துன்பத்தை அனுபவித்தால் பாபம் விலகும். அது நிஜ வாழ்க்கையில் மட்டுமல்ல, சொப்பனத்திலே கூட துன்பம் அனுபவித்தால் ஒரு சிறு பாவமாவது போகும். அப்படி நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட நம்முடைய கர்மங்களை கழிப்பதற்கு பெருமான் முயல்கிறார். நாம் அறியாத போது நமக்கு செய்யும் நன்மைதானே. அதனால் அவர் பெருமை புரிய வேண்டுமானால், அறியாத போது தீமை செய்பவர்களை அறிகிறோம். ஆனால் அறியாத போது, அது தூங்கும் போதோ, கனவு காணும் போதோ, நிஜ வாழ்க்கையின் போதோ எத்தனையோ கஷ்டங்கள், ஆபத்துக்கள் நமக்கு வரும். அதத்தனை நாம் அறியாமலே, நம்மிடத்தில் சொல்லாமலே பெருமான் செய்கிறார். ஏன் சொல்லிவிட்டு செய்தால் என்ன என்றால், நமக்கு இருக்கிற அகங்காரத்தாலே என் பாட்டை எனக்கு பார்த்து கொள்ள தெரியும் என்று சொல்லிவிடுவோம். அல்லது பல சமயம் நமக்கு நடப்பதே தெரியாது, இரவு தூங்கி விடுகிறோம், நம்மை சுற்றி என்னென்ன நடக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? பகலில் விழிக்கும் போதுதான் தெரிய போகிறது. அதற்காக உலகமே நின்று விட்டதா என்ன? ஓடிக்கொண்டுதான் இருக்கும். நாம் நின்று கொண்டே இருக்கும் போது உலகம் எத்தனை வேகமாக சுழல்கிறது. அதில் ஏதாவது சுழற்சியில் ஒரு துளி மெதுவாயிற்றென்னால் எங்கு போய் ஒட்டிக்கொள்வோம் என்பது கூட தெரியாது. எத்தனை விண்கோள்கள், எத்தனை பெரிய பெரிய விண்கலத்தில் இருக்கக்கூடிய கற்கள், அதத்தனையும் வந்து வந்து ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளுகின்றனவாம். பூமிக்கு பக்கத்திலே வந்துவிட்டு போகுமாம். அதில் சிலதெல்லாம் பூமியில் மோதினால் ஒரு நாடே அழியுமாம். அப்படியெல்லாம் நடந்து விடுமா? ஏதும் இல்லாமல் தானே ரட்சித்துக் கொண்டு வருகிறார். நாம் அறியாத போதும் நல்லது செய்பவன் பகவான். நாம் அறியாமலே நமக்கு தீமை செய்பவர்கள் பலர் இருக்கலாம். அவர்களை விடுத்து எம்பிரான் திருவடிகளையே பற்ற வேண்டும். நமஸ்காரம். குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்காதே, பரந்த மனப்பான்மை வேண்டும். இதை பல விதங்களில் பலரும் சொல்ல கேள்விப்படுகிறோம். உண்மைதான், குறுகிய கண்ணோட்டம் கூடாது, பரந்த மனப்பான்மை வேண்டும். ஆனால் இதை சரிவர புரிந்து கொள்ள ஒட்டாமல் நாம் குழம்பி போகும்படிக்கு இதை பயன்படுத்துவதும் உண்டு. இது ஒரு ஹிந்து கோவில். ஹிந்துக்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அங்கு மத சம்பந்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அதுவும் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டிருந்தால். அந்த மதத்தை சம்பந்தப்பட்டவர்கள், அதை சேர்ந்தவர்கள் அதை நிகழ்த்தலாம். இப்படியெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் எப்போதாவது இல்லை, இந்துக்கள் எல்லார் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவிப்பு பலகையும் பார்க்கிறோம். அதோடு இன்னென்ன ஆர்டிஸ்ட், பாடகர்களாக இருக்கட்டும், நாட்டியக்காரர்களாக இருக்கட்டும், இந்துக்கள் அல்லாதார் வரக்கூடாது என்று சொல்லுவார்கள்.
அப்போதுதான் இந்த குரல் எழும். அதெப்படி? இது குறுகிய கண்ணோட்டம். கலை என்று பார்க்க வேண்டும். அதை மத ரீதியாக சாயம் பூசக்கூடாது, அது குறுகிய கண்ணோட்டம் என்று சொல்வார்கள். மதம், ரிலிஜியம் என்பது சிறியது, கலை என்பது பெரியது என்று யார் நிரூபித்தார்கள், இது யாருடைய கருத்து என்பதே தெரியாது. நிச்சயமா தவறான கருத்து. இது கலைக்கு மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை. அவ்வப்போது நம் பக்கத்து நாட்டோடே கிரிக்கெட் ஆக போகக்கூடாது என்று ஆட்சேபம் எழும். அப்படி பார்க்கக்கூடாது, மத ரீதியான சண்டையெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டாம், அதை விளையாட்டு என்று பார்க்க வேண்டும் என்றும் ஆட்சேப குரல்கள் எழும். மதம் என்பது குறுகியது, விளையாட்டு என்பது இன்னும் பெரிதானது என்று யார் சொன்னார்கள்னு தெரியவில்லை. இது அவர்களுடைய அசம்ஷன். அதேபோல் பொருளாதார முன்னேற்றத்தை பாருங்கள். மதம் மதம் என்று பேச வேண்டாம். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக வேணும், கலை கண்டிப்பாக வேணும், விளையாட்டு கண்டிப்பாக வேணும், யாரும் மறுக்கவில்லை. ஆனால் இவற்றையெல்லாம் வளர்க்க வேண்டுமானால் மதத்தை விட்டு கொடுத்துதான் வளர்க்க வேண்டும். அது அவசியமே இல்லை, அப்படி பண்ண தேவையே இல்லை. பின் எதற்கு இப்படிப்பட்ட குரல்கள் எழுகின்றன? அநேகமாக அவரவருக்கு தன் மதத்தில் இருக்கும் பற்றை குறைப்பதற்காக. இந்துக்கள் அதிகமாக இருக்கும் நாடு பாரத பூமி, புண்ணிய பூமி, கர்மபூமி. இதெல்லாம் பல பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானவை. இந்த பழக்க வழக்கங்களை சற்று குழப்ப வேண்டும். அதை மாற்ற வேண்டுமானால் இதை போல சிலதெல்லாம் பேசினால்தான் நடக்கும். அதை கண்டு மயங்கவே கூடாது. மதத்தை விட்டு கொடுத்துத்தான் இவற்றையெல்லாம் வளர்க்க வேண்டும் என்பது இல்லை. மதம் சிறியது, இவையெல்லாம் பெரியது என்பது நிச்சயம் இல்லை. 8வது படிக்க வேண்டும். 8வது படிப்பவன் 8வதில் தான் நோக்கம் செலுத்த வேண்டும், உண்மை. ஆனால் 12வது தாண்டி பள்ளி படிப்பை தாண்ட வேண்டும், அதை பார். 8வதை பார்க்காதேன்னு ஆரான்னு சொல்ல முடியுமா? 8வது முக்கியம், 12வது முக்கியம். அவ்வப்போது படிக்கும்போது அது முக்கியம். அதனால் இது ஒரு நேரோ பிரிசம், குறுகிய கண்ணோட்டம் அப்படிங்கிற இந்த தவறானதுக்கு போக வேண்டாம். இது மற்றொரு இடத்துல சொல்லுவார்கள், நீ வைணவன் என்று பார்க்காதே, சைவன் என்று பார்க்காதே, ஹிந்து என்று பார். இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று, தேவையும் இல்லாத ஒன்று. அவரவர் வீட்டில் வைணவன், அவரவர் வீட்டில் சைவர். அவர் சைவத்தை ஒழுங்காக கடைபிடித்துக் கொண்டு வந்தால் தானே இந்து தர்மம் காப்பாற்றப்படும். மற்றொருத்தர் வைணவத்தை ஒழுங்காக கடைபிடித்தால் தானே இந்து தர்மம் காப்பாற்றப்படும். நீ வைணவன் என்று பார்க்காதே, சைவன் என்று பார்க்காதேன்னு எதற்கு தெரியுமா சொல்லுவார்கள்? இதை புரிய வைக்க மற்றொன்று சொல்லுகிறேன். இதை சிறுநீரகம்னு பார்க்காதே, இருதயம்னு பார்க்காதே, கல்லீரல்னு பார்க்காதே, உடம்பை காப்பாற்ற பார். என்ன ஆகும்? தனித்தனியாக சிறுநீரகமோ இருதயமோ ஒழுங்காக வேலை செய்தால்தான் உடம்பு மொத்தம் என்பது ஒன்று உயிரோடு இருக்கும். ஆனால் சொல்லும்போது உடம்பை பார்ப்பாயா இருதயத்தை பார்ப்பாயா என்றால் கண்டிப்பா அவனவன் அதைத்தான் பார்ப்போம். அதற்குத்தான் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நிபுணர்கள். அவரவர்கள் தங்கள் தங்களுடைய அவயவத்தை தான் முக்கியமாக சொல்லுவார்கள். அது குறுகிய கண்ணோட்டம் இல்லையே.